4 மணிக்கு வந்து ரொம்ப செவுரு விரிசல் விழ ஆரம்பிச்சது. ஸோ அதனால என்ன பண்ணாங்க, எல்லாருமே பொருளை வெளியில் வச்சுட்டு காலையிலேருந்து இங்கேயே தான் இருக்கும். அப்புறம் தான் நாங்களாம் போய் கதவு தட்டி குழந்தைங்கள்லாம் தூக்கிட்டு வந்து அவங்க வெளியில் வந்து பொருள் எல்லாத்தையும் அவங்க சேவ் பண்ணாங்க. அப்பயும் நிறைய பொருள்லாம் உள்ளே போயிடுச்சு. பீரோ, கட்டில், நிறைய ஐட்டம்ஸ் போயிடுச்சு. ஒரு சிலர் மட்டும் ஒரு சில பொருளை எடுத்து வச்சாங்க. நாங்கள் இப்போ எங்கே போய் வாடகைக்கு இருக்குதோ, குழந்தை பாப்பா 10வது படிக்குதுங்க, பையன் 4வது படிக்கிறான். எங்கே இப்போ திடீர்னு எங்கே சாமான் செட்டெலாம் எங்கே போய் வீடு பார்த்தாலும் வீடு கிடைக்கல. எங்கே நாங்கள் இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்துன்னு போய் வந்து கந்தன்சாவடி திருவள்ளுவர் நகர் 10வது தெரு. ஸோ எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு ஏதோ பில்டிங் கட்டுறதுக்காக பள்ளம் தோண்டி, ஸோ அவங்க வந்து பேஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக பள்ளம் தோண்டியிருக்காங்க. எங்கள் வீடு எல்லாமே கிராக் விட்டு என்னாச்சு, இன்றைக்கி காலைல 2 மணிலேருந்து ஒரு மாதிரி தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கும்ல, அந்த மாதிரி சவுண்டு கேட்டுகிட்டே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் கதவு தட்டி அங்கே இருக்கிற குழந்தைங்கள்லாம் வச்சு படுத்துட்டு இருந்தாங்க. அவங்களாம் வெளியில் வந்தாங்க. பொருள்லாம் தூக்கிட்டு வந்து வெளில வச்சோம். 4 மணிக்கு வந்து ரொம்ப செவுரு விரிசல் விழ ஆரம்பிச்சது. ஸோ அதனால என்ன பண்ணாங்க, எல்லாருமே பொருளை வெளியில் வச்சுட்டு காலையிலேருந்து இங்கேயே தான் இருக்கும். அதிகாரிங்க இதோ இப்போ தான் வராங்கன்னு சொன்னாங்க. பட் ஆனால் இன்னும் யாரும் வரல. 4 மணிக்கு நாங்கள் வெளியில் வந்தோம். கோலம் போடுறதுக்காக நான் வெளியில் வரும்போது தான் இந்த சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு இருந்தது. எங்கள் எதிர் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்களாம் போய் கதவு தட்டி குழந்தைங்கள்லாம் தூக்கிட்டு வந்து அவங்க வெளியில் வந்து பொருள் எல்லாத்தையும் அவங்க சேவ் பண்ணாங்க. அப்பயும் நிறைய பொருள்லாம் உள்ளே போயிடுச்சு. பீரோ, கட்டில், நிறைய ஐட்டம்ஸ் போயிடுச்சு. ஒரு சிலர் மட்டும் ஒரு சில பொருளை எடுத்து வச்சாங்க. ஸோ இப்போ எங்கள் வீடு எல்லாமே ஃபுல்லாக கிராக் ஆகிட்டு ஃபஸ்ட்டு பொசிஷன் அது எப்படி இருந்ததோ இப்போ எங்கள் வீடு எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. கிராக் விட்டுருக்கு. ஆனால் அந்த சைடு இருந்த எல்லா வீடுமே சரிஞ்சிருச்சு, சுத்தமாக சரிஞ்சிச்சு. செவரு கிராக் விட்டோன்னே அது ஆட ஆரம்பித்தோடனே போய் வீட்டில் எழுப்பிட்டு உடனே எல்லோரும் எழுப்பிட்டுன்னு குழந்தை விட்டுலாம் தங்கச்சி எல்லோரும் வெளில இட்டுன்னு விடான்ட்டு அப்படியே பட்டுன்னு போய் ஆரம்பிச்சிச்சு. எவ்வளோ நாளாக அவங்க பள்ளம் தோண்டிட்டு இருக்காங்க? 2 மாதமா சார். நீங்கள் சொல்லி சார் சொல்லி பார்த்தோம். அவங்க எதுவும் நடவடிக்கை எதுவும் ஒன்றாவாது பார்த்துக்கலாம், அந்த மாதிரி எதுவும் ஆகாது, பார்த்துக்கலாம் அப்படின்றாங்களா வசரம் எதுவும் சொல்லலை சார். உங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டுருக்குதுனால? மொத்தம் ஒன்றுமே இல்லை சார். நாங்கள் இப்போ எங்கே போய் வாடகைக்கு இருக்குதோ, குழந்தை பாப்பா 10வது படிக்குதுங்க, பையன் 4வது படிக்கிறான். எங்கே இப்போ திடீர்னு எங்கே சாமான் செட்டெலாம் எங்கே போய் வீடு பார்த்தாலும் வீடு கிடைக்கல. எங்கே நாங்கள் இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்துன்னு போய் எங்கே எடுத்துன்னு போய் கூட வச்சுன்னு இருக்க முடியும். நம்ம சொந்தக்கார வீடு ஆக்குது நடுரோட்டில் எதிர்க்கவே போட்டு அப்படியே கிடைக்குது. நாங்கள் ஒரு வாரமாக கஷ்டப்படுறோம்ப்பா. பின்னாடி காம்பவுண்ட் இடிச்சதுலேருந்து செவுறு இடிச்சதுலேருந்து ஃபுல்லாக கஷ்டப்பட்டு இருக்கிறோம். அவங்க கம்பெனிக்காரங்க யாரும் என்ன ஏதுன்னு கேட்டுக்கவே மாட்டேன்றாங்க, எதுவுமே பார்க்க மாட்டேன்றாங்க. நாங்கள் டெய்லி போய் சண்டை போட்டு வரோம். எங்கள் வீடெலாம் அதிரிக்கும். நாங்கள் எல்லாம் சொல்லின்னு தான் இருப்போம். ஆனால் அவங்க காதிலே வாங்க மாட்டாங்க. என்னமோ லேடிஸ் வந்து கத்திட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசால்ட்டாகவே இருந்துட்டாங்க. நாங்கள் டெய்லியுமே ஒரு நாள் விடாமல் ஒரு வாரம் நாங்கள் தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் அவங்க வீட்டு வேலை செய்து ரொம்ப கொடுமையிலே நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம். இப்போ கூட நாங்கள் அப்படி தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் போனால் எங்கள் பசங்களுக்கு கஞ்சி, எங்களுக்கு சம்பாதிச்சு கூட எங்கள் புருஷன்லாம் யாரும் கிடையாது. நாங்கள் பொம்பளைங்க தான். அதுமாரி நாங்கள் இருக்க சொல்ல நாங்கள் என்ன பண்ணுறது, அவங்க வந்து எங்களை லேடிஸை ஒரு அனாவசியமாக நினச்சி எதுவும் எந்த முயற்சியும் எடுக்கலை. அதனால் நாங்கள் வந்து பார்க்கல, என்ன ஏதுன்னு வந்து பார்க்கல. 3 நாளாக சனிக்கிழமைலேருந்து அது அடிக்குது நாங்கள் சொல்லின்னு இருக்கிறோம். அவங்க காதலே வாங்கலை. ஆமாம், திங்கக்கிழமைலேருந்து நாங்கள் சொல்லின்னு இருக்கிறோம். அவங்க காதலே வாங்கலை. ஆனால் நாங்கள் வீடு பார்த்து விட்றோம், அதை பார்த்து விட்றோன்னு சொன்னால் அதே வந்து எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல, எதுவுமே செய்யலை எங்களுக்கு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு வந்து எதனா நல்ல முடியும் எங்களுக்கு. நாங்கள் இப்போ வீடு இல்லாமல் நாங்கள் ரோட்டில் பிளாட்பாரத்தில் இருக்கிறோம். சாமானை நாங்கள் எடுக்கவே இல்லை, எல்லாம் பிளாட்பாரத்தில் இருக்கிற மாதிரி நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் இதுக்கு நல்ல முடிவு பண்ணி நீங்கள் தான் எடுக்கணும். எங்களுக்கு மக்களுக்கு பாதுகாப்பாக நீங்கள் செய்யணும். எவ்வளோ குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு இதில் வந்து எல்லாம் 2 குடும்பமாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறாங்க. மொத்தமாக வந்து 10 குடும்பம் பாதிப்பட்டுக்கிறாங்க. 2 இப்போ ஆமாம் சேதமாயிருக்குன்னா அதான் 10 வீடு சேதமாயிடுச்சு ஃபுல்லாக. இந்த பக்கம் எதுவுமே பண்ண முடியாது. நாங்கள் கையங்காலோட தான் எங்கள் உயிர் கச்சா போது நாங்கள் பொருளெல்லாம் நாங்கள் விட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம். இது தொடர்பாக புகார் கொடுத்துருக்கீங்களா? நாங்கள் புகார் கொடுத்தா நாங்கள் இங்கே வந்து கொஞ்சம் இடம் கொஞ்சம் பிரச்சனையால் நாங்கள் அந்த இடத்துல புகார் அவங்க கம்பெனிக்கிட்ட பேசணும். அவங்க எதுவும் பேச மாட்டேன்றாங்க. நீங்கள் போய் எங்கே போய் பேசணும் பேசுங்கம்மான்னு அப்படி பேசுகிறாங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறது, விழுந்த பிறகு கூட இன்னும் வராமல் இருக்காங்க. இன்னும் விழுந்து எல்லாம் நாங்கள் மக்கள் நாங்கள் ஏதானாங்க வந்து இன்னும் அவங்க வந்து வரவே இல்லை.
வந்து பார்க்கல. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்? எங்களுக்கு அனுபவிப்புக்கு யாருமே வரல. இன்னும் கம்பெனிக்காரங்க இன்னும் யாரும் வந்து எங்களை என்னான்னு வந்து கேட்கல. இப்போ இவங்களுக்கு என்ன இவங்க என்ன எங்களுக்கு நல்லா எங்கள் வீடே போச்சு, உயிர் சேதாரில் நாங்கள் வெளியே வந்துட்டோம். இப்போ எங்களுக்கு இந்தமாரி இந்த வீட்டுக்கு நாங்கள் அவங்க கரெக்டாக பதில் சொல்லணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.